Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா அப்ராக்சிமேஷன் அல்காரிதம் ஃபார் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். அப்ராக்சிமேஷன் என்னது? அப்ராக்சிமேட்டான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு அதுக்கான அல்காரிதம் பயன்படுறது தான் அப்ராக்சிமேஷன் அல்காரிதம். ஸோ அது ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமில் நம்ம அப்ராக்சிமேஷன் அல்காரிதம் என்ன யூஸ் பண்ணுவோம்? நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதமை பயன்படுத்துவோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Using nearest neighbor algorithm, obtain the optimal solution for the given traveling salesman problem. ஸோ உங்களுக்கு ABCDன்னு 4 சிட்டி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு சிட்டிக்கும் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வேர்டிசஸ்னு பேர் வச்சுப்போம். ஏ வர்டெக்ஸ், ஓகேங்களா? அதை எடுத்துக்கிறோம். திரும்பவும் மற்ற எல்லா வேர்டெக்ஸும் விசிட் பண்ணி அதே ஏ வர்டெக்ஸுக்கு வரணும். அதுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ காம்பினேஷன்ஸ் எழுதலாம். இப்போ ஏல ஸ்டார்ட் பண்ணி எல்லா வேர்டெக்ஸும் பார்த்து திரும்ப ஏக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ டு பி, பி டு டி, டி டு சி, சி டு ஏ ஃபஸ்ட்டு காம்பினேஷன் எடுத்துக்கிறோம். அதோட வேல்யூஸ் பார்க்கலாம். ஏ டு பின்னா இருக்கு 2, பி டு டினா இருக்கு 4, டி டு சின்னா இருக்கு 2, C to A இருக்கு 4. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 + 4 6, 6 + 2 8, 8 + 4 12. ஓகேங்களா? கரெக்டாக இருக்குங்களா? நெக்ஸ்ட், அதாவது இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்ல எல்லாமே ஏ இருக்கும், லாஸ்ட்லையும் ஏ இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற 3 வர்டெக்ஸ் மட்டும் அதோட காம்பினேஷன்ஸ் மாற்றி மாற்றி போட உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, நெக்ஸ்ட் ஏ டு பி. ஏ டு பி எவ்வளோ இருக்கு? 2, பி டு சி 3, C to D 2, அப்புறம் D to A 7, 2 + 3 5, 5 + 2 7, 7 + 7 14. ஸோ இது வந்துடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது இந்த பிசிடி மட்டும் நீங்கள் மாற்றி 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 போட வேண்டியது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, ஏ டு சி. ஏ டு சின்னு இருக்கு 4, C to B 3, B to D 4, D to A 7, 4 + 3 7, 7 + 4 11, 11 + 7 18. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது AC வந்து 4, அப்புறம் C to D 2, 4 + 2 6, 6 + 4 10, பிலேருந்து ஏ 2 12. நெக்ஸ்ட் ஏ டு டி 7, டிலேருந்து பிக்கு 4 11, பிலேருந்து சி 3 11 + 3 14, அப்புறம் சி டு ஏ 4 18. நெக்ஸ்ட் ஏ டு டி 7, டி டு சி 2, சி டு பி 3. So 9 + 3 12, 12 + 2 14. இப்போ இதில் நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்டிமல்னா லோவஸ்ட் வேல்யூ இதில் 12. ஸோ இது ஆப்டிமல் சொல்யூஷன். நம்ம வந்து அப்ராக்சிமேஷன் அல்காரிதம் இப்போ யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அதில் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம்? நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். அதாவது இதில் நியரஸ்ட் நெய்பர்னா என்னன்னு பாருங்கள். இப்போ ஏ எடுத்துக்கிறோம். ஏக்கு பக்கத்தில் யார் இருக்கா? பி. பிக்கு பக்கத்தில் யார் இருக்கா? சி. சிக்கு பக்கத்தில் இருக்கா? டி. டிக்கு பக்கத்தில் இருக்கா? ஏ. இந்த காம்பினேஷன் எங்கே இருக்குது பாருங்கள்? ஏபிசிடிஏ. ஏபிசிடிஏ இங்கே தான் இருக்குது. இதோட வேல்யூ பாருங்கள் 14. ஓகேங்களா? அதாவது இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அப்ராக்சிமேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஆன்சர் 14 வருது. நம்ம இந்த ஒவ்வொன்றையும் சர்ச் பண்ணி எழுதணும் இல்லையா? அது எக்ஸாக்டிவ் சர்ச். அதோடைய ஆன்சர் 12 வருது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அக்யூரசி ரேஷியோ வேல்யூ தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்ம அப்ராக்சிமேஷனாக எவ்வளோ ஆன்சர் இருந்தது? 14. அதான் F(SA) 14. நம்ம எக்ஸாக்டிவ் சர்ச் மூலிமா கண்டுபிடிச்சது 12, ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ 14 / 12 1.16. இதுதான் ரேஷியோ. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா,
அப்ராக்சிமேஷனில் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேல்யூ, ஆப்டிமல் எக்ஸாஸ்டிவ் சர்ச்சில் கண்டுபிடிக்கும் போது கம்மியாக இருக்குது வேல்யூ. ஸோ இப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் இந்த அப்ராக்சிமேஷன் அல்காரிதம் ஃபார் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.